டாக்டர் என்னுடைய அம்மா ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, ரொம்பவே குறைவாக தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில யாருக்குமே டயபெட்டிஸ் கிடையாது, இவங்களுக்கு மட்டும் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு நண்பர் சமீபத்தில் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கும் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் வரணுன்ற அவசியம் கிடையாதுங்க. மாறாக முறையான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருப்பது, சத்தான உணவுகள் எடுக்காம இருக்கிறது, உடல் உழைப்பு போதுமான அளவிற்கு இல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருப்பது, இதனாலேயுமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படலாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இன்சுலின் மூலியமா குளுக்கோஸை பயன்படுத்தக்கூடிய அந்த ஈர்ப்பு இல்லாமல் போறதுதான். இப்ப எடுத்துக்காட்டா ஒருத்தங்க குறைவான உணவு தான் எடுக்கிறாங்க, அந்த உணவை நம்ம உடம்பு ஜீரணம் பண்ணிட்டு குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறிய வகையான அந்த எனர்ஜியா மாத்திக்குது. இதைத்தான் எடுத்து நம்மளுடைய உறுப்புகள் அதனுடைய எரிசக்திக்காக பயன்படுத்திட்டு இருக்குங்க. நாளடைவில் அந்த குளுக்கோஸை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஈர்ப்பு இந்த உறுப்புகளுக்கு இல்லாமல் போயிடுது. இதனால என்ன ஆகும், கொஞ்சமா சாப்பிட்டு அவங்களுடைய ரத்தத்துல குளுக்கோஸ் இருந்தா கூட அது பயன்பாடு ஆகாத காரணத்தினால அதிகமா இருந்துட்டே இருக்கு. இந்த அதிக அளவு இருக்கக்கூடிய குளுக்கோஸை நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சுக்க முடியாதுங்க, கிட்னி மூலியமா வெளியேற்றி தான் ஆகணும். ஆனா அப்படி வெளியேறணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் அதற்கு ஈக்குவலா வாட்டர் மாலிகுல்னு சொல்லக்கூடிய தண்ணீரையும் அதிக அளவு இழுத்துட்டு வெளியில போயிட்டே இருக்கும். இதனாலதான் சர்க்கரை நோயை நீரிழிவு நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. சோ இப்ப அதிக அளவு தண்ணீர் யூரின்ல போயிட்டே இருக்கு, அதனால அதிகமா தாகம் எடுக்கும். சோ இதை பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் உணவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு முறையா ஜீரணமாகி அது எனர்ஜியா மாறல, சோ இன்னுமே பசி எடுக்கும். இதை பாலிஃபேஜியான்னு சொல்லுவோம். ஸோ அதிக தண்ணீர் குடிக்கிறாங்கன்னா அதிகமா யூரின் போகும். ஸோ இதை பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே டயபெட்டிஸ்னுடைய முக்கியமான சிம்டம்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கு அப்படின்னா முறையான மருந்துகள் எடுங்க. அது மட்டும் இல்லாம முறையா உணவு முறை மாற்றம் செய்யுங்க. எக்ஸசைசஸும் ரெகுலரா செய்யுங்க.